நோய்களிலிருந்து இப்போ எப்படி நம்ம பாதுகாத்துக்கணுமோ, நோய்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை நம்ம உருவாக்கிக்கணும். அப்போ நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி மோசமான வாழ்க்கை முறை, தவறான வாழ்க்கை முறையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோய்களுக்கு காரணமே இதுதான். தவறான உணவு முறையிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறான வாழ்க்கை முறை, நாடோடித்தனமான வாழ்க்கை முறை இருக்குல்ல, அது நோய் போல தான். நோய் எவ்வளோ மோசமானதோ, எவ்வளோ துன்பத்தை தருமோ, அதுபோன்று நாடோடித்தனமான வாழ்க்கை முறை இருக்குல்ல, பிழப்பை தேடி கல்விக்காக நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் போய்கிட்டே இருக்காங்கல்ல, நிலையாக ஒரு இடத்துல வசிக்காமல். அந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு நாம் அதுக்கு எதிராக நாம் எப்போவுமே நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை போன்றது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது போன்றது. நிலையாக ஒரு இடத்துல வசிப்பது என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அது ஒரு சரியான நடைமுறை. அதனால் அது மாதிரி தவறான உடல் உறவுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தவறான உறவுகள் மூலமாக உடல் உறவை தேடுகிற ஒரு முயற்சி, கள்ள தொடர்புகள்லாம் பாலியல் ரீதியாக விபச்சாரம், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரியான உடலுறவு நடைமுறைகளிலிருந்து பாதுகாத்து முறையான உடலுறவுகளை, பாலியல் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். காதல் உறவை பதிவு செய்து காதலிக்க வேண்டும். காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக்கொள்ள உரிமை உண்டு. அதுபோல் திருமண உறவு, இதெல்லாம் முறையான பாலியல் உறவுகள். இதெல்லாம் ஆரோக்கியத்தை தரும். யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக உடலுறவு கொள்வது, இன்னொருத்தரோட கணவன், இன்னொருத்தரோடைய மனைவி, இந்த மாதிரி முறைகேடான இதெல்லாம் ஆபத்தானது. இதெல்லாம் மனசை கோழையாக்கிறோம். யாருக்கும் தெரியாமல் பயந்து தான் அதை பண்ணுவாங்க, பதட்டப்பட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க அதில் பயந்து போயிடுவாங்க, கோழையாயிடுவாங்க, தைரியமாக இருக்க முடியும். அதனால் எப்படி நோய் எதிர்ப்பாற்றல், நம்ம நோய்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டுமோ, அதுபோன்று இதுவும் நோய் தான். நாடோடித்தனமான வாழ்க்கை முறை என்பது ஒரு நோய். அப்போ அதுக்கு எதிரான சிந்தனை நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். அது மாதிரி இந்த கள்ள தொடர்புகள், பாலியல் உறவுகளில் முறைகேடான பாலியல் உறவுகள், விபச்சாரம், இதுக்கு எதிராகவும் நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணும். தவறான உறவுகளில் ஆர்வம் இல்லாமல் சரியான பாலியல் உறவுகளை நோக்கி ஒரு கவனம் இருக்க வேண்டும். அதுதான் அது அமைதியை தரும், தைரியத்தை தரும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கணவன் மனைவியும் உடலுறவு வச்சுக்கிறாங்கன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக உடல். ஆனால் கள்ள தொடர்பு, விபச்சாரம், இதெல்லாம் பயந்து பண்ணணும். வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, பயந்து பண்ணணும். இது நோய்களை போன்றது. அதனால் சரியாக ஒழுக்கமாக வாழ்கிறதுங்கிறது ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்படி பல்வேறு விதமான பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அது மாதிரி இப்படி நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். அது மாதிரி தற்சார்பு வாழ்க்கை முறை, பிறர்கிட்ட இருந்து நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் நமக்கு தேவையானதை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும். மற்றவங்க எதுக்கு அப்படின்னா, மற்றவங்ககிட்டேருந்து ரொம்பவும் சின்ன உதவிகள் கேட்கணும். மற்றவங்களோட உதவி என்ன தெரியுமா? பேசுகிறது தான். பிறரிடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய உதவிங்கிறது பேசுவது, பகிர்ந்து உண்பது. அதுதான். நீ உன்னுடைய வேலையை நீயே செஞ்சுக்கிறப்பா, என்னுடைய வேலையை நானே செஞ்சுக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கும் உனக்கு என்ன தொடர்பு? அப்போ நான் உனக்கு எந்த வகையில் தேவை, நீ எனக்கு எந்த வகையில் தேவை அப்படின்னா, உணவுகளை பகிர்ந்து கொள்வது ரொம்ப அடிப்படையானது. இதுதான் முதல்ல. பிறருக்கும் உனக்கும் என்ன உணவுகளை பகிர்ந்து கொள்வது. அதன் மூலம்தான் உறவு முறையே ஏற்படுது, அன்பு பாசமே ஏற்படுது. அப்புறம்தான் பேசவே ஆரம்பிக்கிற. அன்பு பாசம் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பொருள் ஏதாவது பகிர்ந்து கொள்வது. ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு சுத்தியல், அருவா, சுத்தியல் இருந்தால் கூட சுத்தியல் கொஞ்சம் தா, அருவா கொஞ்சம் தா. இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள நடைமுறை. அருவா கொஞ்சம் தா, சுத்தியல் கொஞ்சம் தா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறது. அது மாதிரி திருப்பி கொடுத்துட்றது. இது மாதிரி பொருட்களை பகிர்ந்து கொள்வது, உணவுகளை பகிர்ந்து கொள்வது, இது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி. அப்புறம் ரொம்பவும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் அந்த பொருளை எடுத்து கொடு. சின்ன பசங்கள்கிட்ட பெரியவங்க ஒரு தண்ணி கொஞ்சம் கோரி கொடு, அது பொருளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்கணும். சில வேலைகளை கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலைகளை தான் உதவியாக கேட்கணும். மனுஷங்கிட்டேருந்து மனுஷங்க எதை கேட்கணுன்னா, கொஞ்ச நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய உதவிகளை கேட்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை உதவியாக கேட்கக்கூடாது. அப்போ இதுதான் மனுஷங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள ஒரு தொடர்பு, ஒரு உதவி. பிறரிடமிருந்து நீ தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவரவர் தேவைகளை அவரவரே உருவாக்கிக்க போகிறாங்க. அவரவர் குடிசைகளை அவரவரே கட்டிப்பாங்க. அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்து கொள்வார்கள். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும்
2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டுவிடும். இப்படி இருக்கும்போது அவரவர் ஆடைகளை அவரவரே இயற்கையிலிருந்து தயாரித்து கொள்வார்கள். இப்படி இருக்கும்போது அவரவர் தேவைகளை மற்றவங்க அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறது எதுலன்னா சின்ன சின்ன உதவிகள், உணவுகளை பகிர்ந்து கொள்வது, பொருட்களை பகிர்ந்து கொள்வது, சின்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிக்கணும். நான் ஒரு அம்மா வந்து தனது மகனிடம் ஒரு உதவி கேட்குறாங்க. அந்த உதவி எப்படி இருக்குன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற வேலையாக இருக்கணும். 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் செய்யணும். ரொம்ப நேரம்லாம் வேலை வாங்கக்கூடாது. மற்றவங்கள உறவுமுறை கெட்டு போயிடும். உங்களுக்குன்னு ஒரு உதவியை மற்றவங்ககிட்ட இருந்து ரொம்ப நேரம் செய்கிற மாதிரி கேட்கக்கூடாது. நிறைய நேரத்தை செலவழித்து ஒரு உதவியை பிறர் நமக்கு செய்கிறார் என்றால் அந்த உறவுமுறையில் வந்து அப்புறம் வந்து உறவுமுறை நிலச்சி நிற்காது. அதனால் பிறரை இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிறர்கிட்ட உதவி கேட்குறோங்கிற பேரில் ரொம்ப நேரம் செலவழித்து பிறருடைய நேரத்தை நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. பிறருடைய நேரத்தை நீங்கள் உதவியாக பெறுகிறீர்கள். அவருடைய நேரத்தை செலவழித்து அவர் உங்களுக்காக ஏதோ ஒரு உதவி செய்கிறார். நேரம் என்பது அவருடையது. ஆனால் உங்களுக்காக அவர் கொஞ்சம் அவருடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காக உதவி செய்கிறாருன்னா ஒரு 10 நிமிஷத்தை செலவழிக்கலாம். அந்த மாதிரி குறைவான நேரத்தை செலவழித்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் உறவுமுறை கெட்டு போகுது. இதுதான் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ்வது. இப்போ வந்து பிறருக்கு இடையூறு செய்கிறங்கிறது வந்து பிறரை அடிக்கிறதோ திட்டுறதோ மட்டும் கிடையாது. பிறரிடம் வந்து உதவி கேட்குறங்கிற பேரில் நிறைய நேரம் கஷ்டப்படுத்துறது. ரொம்ப நாள் கணக்காக கூட உதவிங்கிற பேரில் நாள் கணக்காக கேட்டுட்ருப்பாங்க. நாள் கணக்காக அவங்களுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும் உதவிங்கிற பேரில். அதனால் அப்படி ரொம்ப நேரம் செய்வதாக இருந்தால் அதுக்கு ஊதியம் கொடுத்துடணும். இந்த உலகத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இயந்திர அறிவியல் உலகில் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து 10 நிமிஷம் ஒரு உதவி கேட்குறாரு. உங்கள் 10 நிமிஷம் உங்களுக்கு சொந்தமான 10 நிமிஷத்தை செலவழித்து அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுக்குறீங்க. உதவிங்கிறது அவ்வளோதான். அதுவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிறருக்காக நேரம் செலவழித்து உதவி செஞ்சிங்கன்னா அதுக்கு கூலி கொடுக்கணும். அது வந்து உதவி கிடையாது, அது வந்து வேலை. அதனால் உதவின்னா என்ன, இதில் இன்னும் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் இதுதான். பிறர்கிட்ட உதவி கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கிற உதவியாக இருந்தால் மட்டும்தான் அது உதவி. இல்லை என்றால் அது வந்து சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு ஊதியம் கொடுக்கணும். அப்படி நீ ஊதியம் கொடுக்காம பிறரிடமிருந்து நிறைய உதவிகளை நீ வாங்குகிற, நிறைய நேரம் செலவழித்து செய்யப்படுகிற உதவிகளை நீ பிறரிடம் பெறுகிறாய் என்றால் அது வந்து இடையூறு, பிறரை இடையூறு செய்கிறாய். உதவி என்கிற பெயரில் பிறரை இடையூறு செய்வதாக அது பொருள்படும். உதவி கேட்குறங்கிற பேரில் இப்போ அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட வந்து உதவி கேட்குறங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரம் வேலை எல்லாம் வந்துட்டு செலவுக்கு எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேலையை மட்டும் பிள்ளைகிட்டேருந்து நிறைய வாங்கிப்பாங்க. வாங்கலைன்னா அந்த வேலை செய்யலைன்னா பிள்ளைகளை அடிப்பாங்க. அது மாதிரி பிள்ளைகளை மிரட்டி அச்சுறுத்தி வேலை வாங்குவாங்க. அது வந்து பிறரை இடையூறு செய்வது. அது வந்து வளர்ப்பு முறை கிடையாது, சரியான வளர்ப்பு முறை கிடையாது. உங்கள் பிள்ளையாக இருந்தால் கூட 1 மணி நேரம் வேலை வாங்குறீங்க உங்கள் பிள்ளைகிட்ட, அதுக்கு ஏதாவது பணம் கொடுங்க, வெகுமதி கொடுங்க, ஊதியம் கொடுங்க. 1 மணி நேரம் வேலை செய்யணுங்களா, அந்தடா ஒரு 20 ரூபா 50 ரூபா அப்படின்னு கொடுத்துடணும். அப்போ தான் அந்த வேலைக்கு அது மதிப்பு. அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்த அந்த உதவிக்கு அதுதான் மதிப்பு. ஒரு 5 நிமிஷம் செய்கிற அந்த உதவிக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தா சந்தோஷம்தான். இந்த மாதிரி தான் வந்து பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும். இந்த மாதிரி பிறர் நம்மை உதவி என்கிற பெயரில் நம்மை அடிமைப்படுத்துவார்கள். நிறைய நேரம் வேலை செய்ய விட்டுருவாங்க, நிறைய நேரம் உதவி கேட்பாங்களா, அந்த உதவியை நம்ம செய்யும்போது நம்முடைய நிறைய நேரத்தை செலவழித்து அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி யாரும் நம்மளை ஏமாற்றாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு வெறும் நோயிலிருந்து மட்டுமே நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நினச்சிக்கூடாது. அது மாதிரி தவறான உறவுகளிலிருந்து, உடல் உறவுகளிலிருந்து, நட்புகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்மளை வந்து யாரும் ஏமாற்றிடக்கூடாது, வேலை வாங்கக்கூடாது. அது ரொம்ப நேரம் வேலை வாங்கி ஏமாற்றிடக்கூடாது. அப்படி வேலை வாங்கினா அதுக்கு ஊதியம் கொடுக்கணும். ஊதியம் கொடுக்காமல் ரொம்ப நேரம் நம்மளை வேலை வாங்கி நம்மளை ஏமாற்றிடக்கூடாது. அந்த மாதிரி அதுலேயும் உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அது மாதிரி அப்புறம் நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு நிலையாக ஒரு இடத்துல நிலச்சி வாழ ஆசைப்படணும். நாடோடித்தனமான வாழ்க்கையெல்லாம் ஆபத்தானது, அது ஒரு நோயை போன்றது.